திட்டினா வெங்காயம் அரிக்கும் போது திட்டினேன், பூண்டு வரைக்கும் போது திட்டினேன். இப்படி திட்டுலாம் பல திட்டு வாங்கின சாம்பார் இந்த சாம்பார். நான் திட்டினா என்னடா எதுக்கா திட்டின உனைய? பார்த்து வலிக்க போகுது, பொறுமையை கட் பண்ண நீ. ஏன்னா முள்ளங்கிக்கு வலிக்கும் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. ஆபீஸுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு, டென்ஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் வேக வேகமாக வெட்டினேன். அப்படி அவசரமா நானும் சமைக்கிறேன், நீயும் போய் ஏதோ பண்ற எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான பதத்தில் வெந்து ஒரு நல்ல காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது, அதை விட அருமையாக எங்கள் அம்மாவே செஞ்ச மாதிரி இருந்ததுடா. இப்பதான் எனக்கு சந்தோஷம். சாம்பார் அப்புறம் கீரை அதை சொல்லவே இல்லை. கீரை அதே மாதிரி தான், சின்ன வெங்காயத்துக்கு அதுக்கும் கீரையை நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சேன். 1/4 மணி நேரம் ஒரு கட்டு, இன்னொரு கட்டு 1/4 மணி நேரம். இப்படி கஷ்டப்பட்டு ஆஞ்சி போட்டதில் இந்த கீரை என்ன ஆக போகுதுன்னு நினச்சா அதுவும் வந்து ஒரு அருமையாக அதே வந்து ஒரு சைட் டிஷ் ஆகிடுச்சு. படிக்கும் போது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தோம், சாப்பிடும் போது நானும் ஒரு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டேன். என் வாழ்க்கையிலேயே வந்து சாம்பார் இந்த அளவுக்கு செஞ்சது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். 2 தடவை சாம்பார் செஞ்சுருக்கேன், அது இந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. ஒரு பெண்ணாக இருந்தால் உன் கை காப்பு போட்டுருக்கலாம், நீ ஆம்பளையாக போயிட்டேன் அதனால விட்டேன்.